ஒரே அடியாக மனைவி சொல்வது மட்டுமே கேட்டு நடக்காமல் அம்மாவுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அப்பாவுக்கும் அதே நேரத்தில் முக்கியத்துவம் கொடுத்து, ஏன்னா இப்போ அரசியல்ல அப்பா பையன் உறவு மிக மிக முக்கியம். அப்பா பையன் சொல்ல கேட்காத பையன் சொல்லிடக்கூடாது. அந்த பிரச்சனை எனக்கும் இருக்கு, மணமகனுக்கு இருக்கு. எனவே இன்றைக்கு அண்ணன் சேகரன் அவர்கள் படிப்படியாக உழைத்து இன்றைக்கு தலைமை செயற்குழு உறுப்பினர் என்ற அந்த பொறுப்புக்கு வந்திருக்கின்றார். குறிப்பாக கழகம் இக்கட்டான நேரங்களை சந்திக்கும் போதெல்லாம் இந்த திருவெரும்பூர் பகுதியிலே கழகத்தை கட்டி காத்தவர் தான் அண்ணன் சேகரன் அவர்கள். 2001 முதல் 2011 வரை திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி பல திட்டங்களை இந்த பகுதிக்கு கொண்டு வந்தவர் தான் அண்ணன் சேகரன் அவர்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், திருச்சி அண்ணா நகரில் அரசால் வழங்கப்பட்ட 5000 குடும்பங்கள், இடங்கள் வழங்கப்பட்ட 5000 குடும்பங்கள் சேல் டீடு இல்லாமல் பல வருடங்கள் தவித்து வந்தனர். அவர்களுடைய 30 ஆண்டு கால பிரச்சனையை கலைஞர் அவர்களிடம் எடுத்து சொல்லி அரசிடம் இருந்து 2006 ஆட்சி காலத்தில் சேல் டீட் பெற்றுக் கொடுத்தவர் தான் அண்ணன் திரு சேகரன் அவர்கள். இதை யாரும் மறக்க முடியாது. காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை திருவெரும்பூரில் உள்ள அத்தனை கிராமத்திற்கும் கொண்டு சேர்த்த பெருமைக்குரியவர் அண்ணன் திரு சேகரன் அவர்கள். திருவெரும்பூர் பகுதியில் இன்னைக்கு டைட்டில் பார்க் அமைஞ்சிருக்குன்னா அதற்கும் காரணம் அண்ணன் திரு KN சேகரன் அவர்கள் தான். 2016 ஆண்டு நண்பர் அன்பில் மகேஷ் அவர்கள் முதலாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு முடிவெடுக்கும் பொழுது, இந்த திருவெரும்பூர் தொகுதியில் போட்டியிட முடிவெடுத்த பொழுது நம்முடைய தலைவர் அவர்கள் அண்ணன் சேகரன் அவர்களை தான் முதல்ல அழைத்தார். மகேஷை நான் உன்னிடத்தில் ஒப்படைக்கின்றேன், அவரை எப்படியாவது வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அண்ணன் சேகரன் அவரிடத்தில் நம்முடைய தலைவர் அவர்கள் கட்டளையிட்டார். தலைவர் சொன்னபடி மகேஷ் அவர்கள் 2 முறை வெற்றி பெற்று இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறார் என்றால் அதற்கு முழு காரணம் அண்ணன் திரு சேகரனுடைய ஒத்துழைப்பும் அவருடைய உழைப்பும் தான். அண்ணன் சேகரனுடைய வழியில இன்றைக்கு இங்கே மணவனாக இருக்கக்கூடிய தம்பி சிவகுமாரும் கழக பணி, மக்கள் பணி என இரண்டையும் சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றார். எனவே இப்படிப்பட்ட ஒரு கழக திருமண விழாவிலே கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துகின்ற அந்த வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். அதற்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே நேரு அண்ணன் அவர்கள் சொன்னது போது பேசும்போது குறிப்பிட்டார், மணமகன் மிக செல்லப்பிள்ளை, அவங்க அப்பா சொன்ன கூட கேட்க மாட்டார், நான் சொன்னதான் கேட்பாரு அப்படின்னு அண்ணன் நேரு அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். நான் தான் இந்த திருமண விழாவை நடத்தி வைக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். தாலியை நான் தான் எடுத்து கொடுத்தேன் மணமகன்ட்டு. அவர் மணமகன் அப்பா சொல்ற பேச்சு மட்டும் கேட்கறது இல்லை, அம்மா சொல்ற பேச்சும் கேட்கறது இல்லை. ஏன்னா தாலியை கட்டும் போது அவங்க அம்மா சொல்றாங்க, நான் பக்கத்தில் தான் நிற்கிறேன், நீ 2 முடிச்சு தான் போடணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. திருப்பி திருப்பி சொல்றாங்க. மணமகனும் எல்லாம் காதில் கேட்காத மாதிரி 3 முடிச்சு போட்டார். அப்புறம் தான் தெரியுது மணமக்கள் சொல்லியிருக்காங்க, நீங்க தான் 3 முடிச்சு போட்டாகணும் அப்படின்னு. எனவே இப்பவே அவர் நன்றாக மனைவி என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கொண்டுதான் நடந்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் ஒரே அடியாக மனைவி சொல்வது மட்டுமே கேட்டு நடக்காமல் அம்மாவுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அப்பாவுக்கும் அதே நேரத்தில் முக்கியத்துவம் கொடுத்து, ஏன்னா இப்போ அரசியல்ல அப்பா பையன் உறவு மிக மிக முக்கியம். அப்பா பையன் சொல்ல கேட்காத பையன் சொல்லிடக்கூடாது. அந்த பிரச்சனை எனக்கும் இருக்கு, மணமகனுக்கு இருக்கு. எனவே இங்கே நிறைய மகளிர் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும், நம்முடைய அரசு திராவிட மாடல் அரசு, மகளிருக்கான அரசாக, சிறப்பான அரசாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் மகளிருக்கென்று பார்த்து பார்த்து செய்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய முதலமைச்சர். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான கையெழுத்து. அதுதான் விடியல் பயணம் திட்டம். கிட்டத்தட்ட இந்த 4 வருடங்கள் மட்டும் தமிழ்நாடு முழுக்க 730 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, பல்வேறு திட்டங்கள். பெண்கள் படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும்னு அறிமுகப்படுத்தப்பட்டது தான் புதுமை பெண் திட்டம். வருடந்தோறும் கிட்டத்தட்ட 8 லட்சம் மாணவர்கள் இதுல பயன்படுறாங்க. பள்ளி கல்வி முடிச்சு உயர்கல்வி போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு மாதந்தோறும் எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் மாதந்தோறும் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்குகின்றார் நம்முடைய முதல்வர் அவர்கள். அதே போலதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். பசங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும், படிக்கணும் அப்படிங்க உருவாக்கப்பட்டதுதான் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். இதற்கெல்லாம் மகுடம் சூட்டியது போல நம்முடைய தலைவர் அவர்கள் இப்ப கொடுத்துட்டு இருக்கார். அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். 22 மாசம் கொடுத்திருக்கிறார். மாதந்தோறும் 1000 ரூபாய் 1,15,00,000 மகளிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
நாளைக்கு அடுத்த கேம்ப் முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். சில பேருக்கு விட்டு போயிருக்கு மகளிர் உரிமை தொகை, அவங்களுக்கும் நிச்சயம் வழங்கப்படும். சரிபார்க்கப்பட்டு தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படும் முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். எனவே மக்களுக்கான அரசாக, மகளிருக்கான அரசாக, மாணவர்களுக்கான அரசாக நம்முடைய அரசு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் 8 மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றது. இங்கே அனைவரும் குறிப்பிட்டது போல ஓரணியில் தமிழ்நாடாக நாம் திரண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்களை 2வது முறையாக மீண்டும் முதலமைச்சராக அமர வைக்க வேண்டும் என்றால் இங்க வந்திருக்கக்கூடிய திருமண விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் அத்தனை பேரும் அடுத்த 8 மாதங்களுக்கு நம்முடைய பிரச்சாரத்தை, அரசினுடைய சாதனைகளை மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மணமக்கள் மீண்டும் மீண்டும் பல்லாண்டு வாழ்க, நல்ல நண்பர்களாக வாழ்ந்து சுயமரியாதையோடு எதற்கு விட்டுக் கொடுக்கணுமோ அதற்கு மட்டும் விட்டுக் கொடுத்து விட்டு எதற்கு பிடிவாதமாக இருக்க வேண்டுமோ அதற்கெல்லாம் பிடிவாதமாக இருந்து மணமக்கள் இருவரும் வாழ்க வாழ்க என்று கூறிக்கொண்டு நம்முடைய தலைவர் அவர்கள் எப்பொழுதுமே இந்த திருமண விழாவை நடத்தி வைத்தாலும் ஒரே ஒரு வேண்டுகோள் வைப்பார். மணமக்கள் தங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை, அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அழகான தமிழ் பெயரை சூட்டுங்கள் என்று கூறிக்கொண்டு மணமக்களை மீண்டும் உங்கள் சார்பாக வாழ்த்தி இந்த வாய்ப்பை அளித்த அண்ணன் சேகரன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.